நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் விஆர் ராஜா கொளத்தூர் என்று பேசுகிறேன். இது என்னுடைய 420வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, மகாமேரு அண்ட் ஸ்ரீசக்கரத்தினுடைய அந்த விரிவாக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்ததில் மகாமேரு பார்த்துருக்கோம். அர்த்தமேருலாம் ஒன்று பேசவே இல்லை. அர்த்தமேரு, ஸ்ரீசக்கரம், மகாமேரு இந்த ஓவரால் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எந்தெந்த கோபுரம் ஸ்ரீசக்கர பேசிட்டு இருக்கோ அதையும் சொல்லிடுறேன். இன்றைக்கி இது இந்த 420வது வீடியோ. இந்த வீடியோவில் முக்கியமாக சொல்லப்படுறதுன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சபதி வந்தார். என்னுடைய சிஷ்யர்கள்லாம் பேசியிருந்தார். அதில் ஒரு சிஷ்யருடைய மகாமேரு 85,000 ரூபா செலவில் பண்ணியிருக்கான். இப்போ அதாவது அதை பற்றி தெரிஞ்சு வாங்கியிருக்கணும். ஏதோ ஆசைப்பட்டு வாங்கிட்டு அதில் போய் எண்ணி பார்த்தா நான் கீழே 14 முக்கோணம், அதாவது பூபுரம் என்ற திரைலோக்கிய மோகன சக்கரம், அப்புறம் 16 இதழ் தாமரை, அதுக்கப்புறம் 8 இதழ் தாமரை, அதுக்கப்புறம் திருவண்ணியம் சொல்லிட்டு 3 ரவுண்டு இருக்குது, அதுக்கப்புறம் 14 முக்கோணம், அதுக்கப்புறம் உள் 10 வெளி 10 முக்கோணம், உள் 10 முக்கோணம், 8 கோணம், ஒரு சிங்கிள் இன்வெர்டர் ட்ரையாங்கிள் மேலே, அப்புறம் பிந்து. இப்போ பாருங்கள், 14 10 வெளி 10 முக்கோணம் சொன்னேன், 14 10 24, உள் 10 முக்கோணம் 34, 8 42, கடைசி கோணம் கடைசிக்கு அடுத்தது எண்கோணம், அதுக்கப்புறமா சிங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ கூட்டி பார்த்தா 43 வரணும். இது எப்படி வருதுன்னா, இந்த 43 மேல் நோக்கிய சிவமுக்கோணங்கள் 4, சக்தி முக்கோணங்கள் கீழ் நோக்கிய சக்தி முக்கோணங்கள் 5. அதனுடைய மெர்ஜர் தான் 43 ட்ரையாங்கிள்ஸ் வருது நான் சொன்னேன். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அது அழகாக இது பண்ணி காமிச்சிருக்கா. மேல் நோக்கி எத்தனை முக்கோணங்கள் இருக்குது, இந்த பிளாக் கலர் மட்டும் பாருங்க, டார்க் பண்ணியிருந்தேன். மேல் நோக்கிய முக்கோணம் சிவ முக்கோணம், கீழ் நோக்கிய முக்கோணங்கள் சக்தி முக்கோணங்கள், அது டாக்டர். ஸோ அந்த கீழ் நோக்கி இதெல்லாம் கூட்டினா 5 வரும், மேல் நோக்கி இது கூட்டினா 4 தான் வரும். ஸோ டோட்டல் மெர்ஜரில் 43 ட்ரையாங்கிள்ஸ் ஆர் எமர்ஜிங் அவுட்டு. இதுதான் இந்த ஸ்ரீசக்கர விதி. அந்த இதில் வாழ்ந்து கொடுத்த அந்த பையனுடைய இதில் என்ன இருந்ததுன்னா, மனோஜ் என்ற பெயருடைய சிவசுப்பிரமணியனுடைய இதில் 45 முக்கோணம் வந்தது. அதுதான் மிஸ்டேக். சரி, அவர் ஒத்துக்கவே இல்லை. இந்த ஈஸ்வரன்ற ஒத்துக்காமல் இப்போ சண்டையெல்லாம் போட்டு கடைசியில் படம் கொண்டு கொடுத்துடும். அது இருந்தால் அது இல்லை, இந்த பிரச்சனை ஆத்திரம் அவருக்கு ஆஃபீஸில் பிரச்சனை, இந்த பிரச்சனைலாம் இருந்து கொண்டு ஹேண்ட் ஓவர் பண்ணப்போ இந்த மாதிரி அப்போ அம்பாள் சொல்கிறாங்கட்ட, என்கிட்ட பெரிய சைஸ் ஸ்ரீசக்கரம் இருந்தது, 9x9. ஷே நான் கொடுத்து அமிச்சிடுவேன், நீ யூஸ் பண்ணிட்டா அதை. சார் 9x9 சாரி 6x6. அது நான் எப்பயுமே வச்சுட்ருப்பேன். சார் நல்ல காலம் அன்றைக்கி இருந்தது அவனுக்கு கொடுக்க சொல்லி. சார் நீ பூஜை பண்ணி வச்சுருந்தேன், கையில் கொடுத்து நீ பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டான். நான் ரிலீஃப். இதே சொல்கிறேன்னா, தவறான அந்த மேரு பிரதிஷ்டா மோஸ்ட்லி unless otherwise you are taking care, it will lead to problem தான் சொல்லியிருக்கு. அதனால் பெட்டர் டு கோ ஃபார் ஸ்ரீசக்கரம். மகாமேருவோட பூர்ணமேருவோட ஸ்ரீசக்கரம் வாங்குறது நல்லதுன்னு சொல்லுவேன் நான். இது அந்த காலத்து உண்டான ராஜராஜேஸ்வரி படம் பாருங்கள், இவ்வளோ அழகாக போட்டிருக்க பாருங்க. இந்த ராஜராஜேஸ்வரில் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த தேவதா ரூபங்களை வித்தியாசம் காமிச்சிருக்கா பாருங்கள். இப்போ மேல் கையில் சங்கு சக்கரம் இருக்குது, அந்த காலத்து ராஜராஜேஸ்வரி. இதுவே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி தான் நான் வாங்கினேன். அது மேல் 2 கையிலையும் இது பாஷாங்கோஷம் இருக்குது, மிச்சம்லாம் ஆசிட்டிஸ் தான் இருக்குது. இப்போ இந்த ஸ்ரீசக்கரம் இது பூர்ணமேரு, பூர்ண மகாமேரு. பின்னாடி ஸ்ரீசக்கரத்தை காமிச்சிருக்கா. இப்போ இது அர்த்தமேருன்றா, இது அர்த்தமேரு கிடையாது பாருங்கள். திஸ் இஸ் நாட் அர்த்தமேரு. அர்த்தமேருன்னா என்னென்னா, இந்த இது இருக்கணும், இந்த பாட்டம் போர்ஷன் இருக்கும், திரைலோக மோகனம் இருக்கும், 16 இதழ் தாமரை இருக்கும், 8 இதழ் தாமரை வரும், திருவண்ணியம் வரும், முக்கோணங்கள் வராது. அது மேலே ஃப்ளாட் சர்ஃபீஸாக இருக்கும், அது மேலே ட்ரா பண்ணியிருப்பாள். அதாவது இந்த 43 முக்கோணங்கள் ட்ரா தான் பண்ணியிருப்பாள். தட் இஸ் கால் அர்த்தமேரு, பாதி பேரு. ஸோ இது தவிர என்ன சொல்கிறாங்க, ஸ்ரீசக்கரத்தில் இந்த பூப்பிரசம் ஒன்று இருக்குது. மேரு பிரசம்னா, பூப்பிரசம்னா தரையோட தரையாக இருக்கிறது. இந்த சென்ஸு ஒரு ஏந்திர நம்ம மாவரைப்போ இயந்திரம் தரும் இல்லையா, ஆற்றுல ரவுண்டாக வட்ட வடிவாக இருக்கும், மேலே ஒரு வட்ட வடிவாக, கீழே ஒரு வட்ட வடிவுகள், அந்த மாதிரி இருந்து
அதிலே வரைஞ்சிருப்பா. அது ஸ்ரீசக்கரம் அந்த தளங்கள் எல்லாமே இருக்கும் அதில். அதுதான் காளிகாம்மா கோவில் இருக்கிறது. காளிகாம்மா கோவில் மேரு கிடையாது. இல்லை மேரு வேணும்னு ஏமாந்து போடுவா. மேரு கிடையாது. அது பருப்பு தேங்காய் கூடாட்டம் ஒரு எம்டி கவர் தூக்கி மேலே வைக்கிறா. அது மேலே அப்படி தூக்கி வச்சிடலாம். லேசாக இருக்கும். அது உள்ள போலாக இருக்கும். அது இல்லை. உள்ளே இருக்கிறது என்ன இருக்குன்னா ஃப்ளாட் சர்ஃபேஸில் அது பூப்பிரசம் பேர் பூமியிலே எழுதியிருந்தது. பூமியில் தரையில் எழுதுறது இல்லை, அந்த கல்லில் எழுதி அப்படியே போயிச்சிருக்கா. இந்த பூப்பிரசமேர் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா காளிகாம்பா கோவிலில் இருக்குது. அதே மாதிரி ஆதிசங்கரா தான் கையிலேயே வரைஞ்ச இந்த திருப்பாச்சூர்னு இருக்குது. திருவள்ளூர் பக்கத்தில் இந்த டேர்னிங் எல்மெண்டாட்டம் வரும். வாசீஸ்வர மோகனாம்பிகை தங்காதிலி அம்மன் போட்டுப்பான். தங்காதிலின்னுவா. ஸோ அது திருத்தணி தேவஸ்தானத்துக்கு கீழே இருக்க கோவில். அந்த கோவிலில் ஆதிசங்கரர் தான் கைப்பட எழுதின சக்கரம் இருக்குங்க. ஸ்ரீசக்கரம் பார்க்கலாம் நம்ம. ஸோ அதனால் அதுக்கு பவர் உண்டு. அது கரிகால சோழனால் கட்டப்பட்ட கோவில் அது. அது அங்கே இருக்குது. அதே மாதிரி வேறு எங்கெங்கெல்லாம் மேரு ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை இருக்குன்னா இங்கே சென்னையில் மாதவரத்துலேருந்து ரெட் ஹில்ஸ் பக்கத்துலேருந்து ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸில் ஞாயிறு வசலாம் இருக்குது. அதாவது பானுபுரியும் பேர் 6000 வருஷ ஸ்தலம். கண்வ மகிழ்ச்சியால் பிரதிஷ்டை பண்ண லிங்கம் அது. புஷ்பரதீஸ்வர சொர்ணாம்பிகைன்னு பேர். ஞாயிற்றுக்கிழமையால் சூரிய ஹோரையில் போய் பார்த்தா சூரியனால் பிரச்சனை சூரிய பிறந்தவ அந்த நேரத்தில் சூரியன் ஆகாதவ மாதிரிலாம் இருக்கும் ஜாதக விசேஷம். ஸோ அவள்லாம் போய் அதுக்கு பரிகாரம் பண்ணலாங்க. கோதுமை தியானம் பண்ணணும் இருக்கு. கோதுமை இருக்கு இல்லையா, முழு கோதுமை மாவு கொடுப்பா சிலவே. மாவு இதனால் எப்பயுமே தானியம் தானம் சாஸ்திரத்தை சொல்லிருக்கு. அந்த கோதுமை தானம் பண்ணோம். அங்கே போய் வந்து இந்த சூரிய ஹோரையில் வந்து இந்த ஹோரையில் அன்னன்னைக்கு நாளைக்கு அந்தந்த கிரகத்தினுடைய ஹோரை வரும். காத்தால் 6 மணிக்கு சூரியோதயம் அங்கே சென்னையெல்லாம். ஸோ பிட்வீன் 6 அந்த இந்த 1 மணி நேரத்துக்கு வரும். ஸோ அந்த சூரிய ஹோரையில் போய் பண்ணணும். அதுக்கு நிறைய பேர் கார் போட்டு வந்து பண்ணுவாள். சண்டே தான் பண்ணணும். ஞாயிறுக்கு பானுபுரின்ற கஷேத்திரம். புஷ்பரதீஸ்வரர் ஸ்வர்ணாம்பிகை. இந்த ஸ்வர்ணாம்பிகை ரொம்ப அழகான மேனி. மேற்கையில் பாசாங்குசம், முன்கையில் வராபயம். ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு அம்பாளுடைய உயரம் வந்து ஒரு 4 அடி உயரம் இருக்கும். ஒல்லியான உருவம். அம்பாளுக்கு முன்னாடி ஒரு கருங்கல் பீடம் இருக்குது. அதில் 4 வாசல் இருக்கும். அந்த செல்ஸு இந்த காவா போகிற மாதிரி இருக்கும் 4 சைட்லேயும். சென்டர் அதில் வந்து ஸ்ரீசக்கரத்தை வச்சு இந்த பிந்து ஸ்தானத்தில் வந்து ஒரு குந்துமணி அளவில் வெள்ளியிலே ஒரு உருண்டை வச்சுருந்தா. அதாவது முன்னாடி கோல்டில் வச்சுருந்தா போல இருக்குது. அதில் ஆதிசங்கர காலத்தில் பண்ண இது அந்த பிரதிஷ்டை. அதுக்கப்புறம் நிறைய இது மாற்றிருக்கா. ஆதிசங்கர வாழ்ந்த காலம் 2500 வருஷம் ஆகிடுது. ஸோ அந்த இடத்துல ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை இருக்குது. இந்த மாதிரி பழமையான ஸ்தலங்கள்லாம் எடுத்து போனால் சென்னை பொன்னேரி இடத்துலையே நிறைய இடத்துல இருக்குது ஸ்ரீசக்கர பிரதிஷ்டையோட. பஞ்சஷ்டி ஆனந்த வெளியலுக்கு வந்து சண்டி யந்திரம் வச்சுருப்பாங்க. அம்பாளுக்கு முன்னாடி உயரமான ஒரு 1.25 அடி பீடம். அதில் வந்து சப்தசதி யந்திரம் தான் இருக்கும். அங்கே சப்தசதி யந்திரம் வேறு, ஸ்ரீசக்கரம் வேறு. அது வந்து ஷட்கோணம். அப்புறம் வந்து 8 இதழ் தாமரை, 24 இதழ் தாமரை, 4 வாசல் இருக்கும் சண்டி யந்திரத்தில். அது இருக்குது அங்கே. பட் ஸ்ரீசக்கரத்தில் உள்ள கோவில்கள் லிமிட்டட் டெம்பிள்ஸ் தான் அங்கே இருக்குது. இந்த சைடில் நம்ம வந்து பார்க்கணும். அதுக்குன்னு தனி வந்து சக்தி உண்டு. இப்போ மாடம்பாக்கத்தில் தேனுபுரீஸ்வரில் தேனுகாம்பிகைக்கு முன்னாடி ஸ்ரீசக்கரம் அங்கே ஸ்ரீசக்கரம் தான் இருந்தது ஒரிஜினல். நான் பார்த்த காலத்தை பார்க்கும்போது அப்புறம் யாராக பண்ணான்னு சொல்லி பிரத்யங்கர ஆயுதத்தை விட்டுச்சு அம்பாள்கிட்ட. அதெல்லாம் வைக்கக்கூடாது. இருந்தால் எடுக்க சொல்லுங்கள் மேனேஜ்மெண்ட்டில். அம்பாளுக்கு ஆதிசங்கரால் வச்ச பூஜை பண்ணப்பட்ட ஸ்ரீசக்கரம் தான் ஒரிஜினலாக இந்த மாதிரி புராண வரலாறு சொல்கிறது. நான் போய் பார்க்கும்போது பிரத்யங்கரா அந்த இருக்கு அங்கே. அது யார் மாற்றி வச்சா தெரியாது. வெள்ளியில் பண்ணி வச்சிருக்கா. பிரத்யங்கரா அம்பா கிடையாது அங்கே. அங்கே இருக்கிறது வந்து இப்போ தான் பார்வதி அம்சம் தான். சௌமியமான ரூபம் தேனுகாம்பிகை. அவளுக்கு இருக்குது ஸ்ரீசக்கரம் தான் இருந்தது ஒரிஜினலாக. ஸோ அங்கே மாடம்பாக்கத்தில் அந்த ஊர் சேர்ந்தவா இருந்தாலும் அந்த மண்டலி இருக்கவா இருந்தாலும் ஸ்ரீசக்கரத்தை வாங்கி வைங்க. இல்லைன்னா இப்போ நடுவில் மாற்றிருக்கலாம், தெரியாது எனக்கு. ஸோ இதெல்லாம் வந்து காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில். இப்படி பார்க்கும்போது மாங்காடு காமாட்சிக்கிறது அர்த்தமேரு. இந்த மாங்காடு காமாட்சி காமிக்கிறேன் பாருங்கள், அது அர்த்தமேரு. மாங்காடு காமாட்சி இது வந்து அஷ்டகந்தம்ன்ற 8 விதமான மருந்து பொருள்கள். அது இந்த அடுக்கு வரைக்கும் இருக்கும்.
அந்த தாமரை இதழ்கள் வரைக்கும் இருக்கும். திருவண்ணியத்து மேலே எழுதியிருக்கும். அது இது இந்த 43 முக்கோணமும். அதுக்கு தான் வந்து தட்சிணை என்ன பண்ணுவா, புடவை சாத்தி வச்சிருப்பா. அதுக்கு திஸ் இஸ் கால்ட் அர்த்தமேரு. இந்த அர்த்தமேரு பண்ணாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா வந்து தப்பு நடக்காது. அதாவது அந்த உயரம் நடக்க உதாரணமாக அந்த மேல் கோணம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு கால் பகுதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அடுத்த கோணம் உயரம் வந்து அதோட கொஞ்சம் பெருசாகணும். அதுக்கடுத்து அதே மாதிரி 5வது அடுக்கு வரும்போது கீழே வரும்போது அதுதான் பெருசாகணும். ஸோ அது அந்த மாதிரி பண்ணாதான் அது சரியாக அமையும். இல்லைன்னா அர்த்தமேறு பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நல்ல உயரமாக வேணும் நமக்கு. என்ன அர்த்தமேறு பண்ணிவிட்டு மேலே ஸ்ரீசக்கரத்தை எழுதி சொல்லலாம். நல்ல ஆசாரி கிடைச்சா அர்த்தமேறு கேஸ்டிங் பண்ணிட்டு அது மேலே எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. காமிக்கிற பாருங்க, இந்த படம் இருக்குது பாருங்க. நம்ம வந்து இதை பாருங்கள், அழகாக வசந்தி காமிச்சிருக்க அர்த்தமேரு. இந்த இடம் வந்து ஃப்ளாட் சர்வீஸ் பண்ணிட்டா, கோணம் இருக்கிறது. இந்த 43 அந்த 5 அடுக்கு கோணத்துக்கு வந்து எழுதிடலாம் சக்கரம் மாதிரி. ஸோ ஏரியல் வியூவில் பார்த்து அழகாக அப்படியே இருக்கும். இந்த 43 முக்கோணம் வந்துடும். அப்புறம் வந்து சென்ட்ரா பிந்துஸ்தானம் வந்துடும். 8 எழுத்தாமரை, 16 எழுத்தாமரை, திரைலோக்கிய மோகன் என்ற அந்த இது வந்துடும். கீழே பூப்பிரசம். ஸோ இது வந்து அர்த்தமேருன்னு பேர். அர்த்தமேரு, பூர்ணமேரு, பூப்பிரசம். இது இந்த மேரு வகையில் இது பார்த்தாச்சு நம்ம. ஸோ இது என்ன சொல்கிறான்னா, நான் இங்கிலீஷில் படிக்கிறேன் இந்த புக்கில். இது வந்து பூர்ணமேரு கைலாச பிரதிஷ்டைன்னு சொல்லியிருக்கு. ஸோ ஏன்னா அதுதான் பூர்ணமேரு வந்து கைலாச பிரதிஷ்டை. உயரமாக இதுவாட்டம் இல்லையா, அப்போ மலையாட்டம் வருது இல்லையா, அதனால் சொல்லப்பட்டிருக்கு. இந்த தரையோட தரையாகுது பூ பிரதிஷ்டா, பூ பிரஸ்தாரான்னு சொல்லியிருக்கு. இது கைலாச பிரஸ்தாரா. இது there is another way of classifying Sri Chakras which is simpler than the above. When the entire design is inscribed or embossed or drawn on a flat surface in flush with the ground, it is called Bhuprastha. When it is inscribed or embossed or drawn design is supported by dark pedestal raised like back of the tortoise, ஆமையன் முதுகோடு போல பண்ணினா it is called கச்சப பிரதிஷ்டான்னு ஒன்று இருக்குது. ஆமையன் முதுகோடு ஆட்டம் பண்ணி அது மேலே வரைகிறது கச்சப பிரதிஷ்டா. when the inscribed, embossed or drawn design is held aloft by a tall structure, or when the design assumes the form of a mountain with the chakras on different elevations, it is called மேரு பிரதிஷ்டா. இந்த அதுதான் பூர்ண மகாமேரு நம்ம சொல்கிறோம். ஃபர்தர் the yantras of Sri Chakra fall into 3 groups according to the modes of their employment. அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒன்று பண்ண சொல்கிறா. when the yantra is permanent one, அதாவது ஒரே இடத்துல பர்மனெண்ட்டாக இருக்குன்னா inscribed on a stone or a metal plates or carved in a stone or cast in metals and fixed to the ground, it is called achara, immovable. Once it is ceremonically installed and consecrated, அபிஷேகம் பண்ணுறது, கும்பாபிஷேகம் மாட்டோம், it becomes worthy of worship for all times without any need of periodical renewals. அது அடிக்கடியெல்லாம் இதெல்லாம் பண்ண வேண்டாம், பர்மனெண்ட்டாக ஒரு இடத்துல வச்சுட்டு அப்படியே பண்ணுறது, அது மூவ் பண்ணக்கூடாது. ஸோ without any need of periodical renewals. It is on the other hand, the yantra is drawn by hand on the earthen plate or wooden plank or burja patra or burja surface or on a paper or inscribed on a metal plate not fixed to the pedestal. Its efficiency depends upon the proper consecration before worship. அது மாதிரி அதுக்கு பிராண பிரதிஷ்டாலாம் பண்ணி மந்திர உச்சாரணங்கள்லாம் பண்ணி அபிஷேகம்லாம் பண்ணால் தான் அதுக்கு வரும் பவர் அப்படி சொல்லியிருக்கு. ஸோ when once it is used on the occasion of the worship, the yantra must be prepared anew and consecrated afresh. அதாவது ஒவ்வொரு தடவையும் பண்ணணும். அந்த மாதிரி
இல்லைன்னா அது அது வந்து நாட் யூஸ்னு போட்டிருக்கு. நாட் பீயிங் ஃபிக்ஸ்ட் டு தி கிரவுண்ட் such as yantra could be carried about, then it is called as chara, mobile. அதாவது ஒரு இடத்துல மாற்றணும் இல்லையா, that is called chara. The third group of yantras consists of the design inscribed on a carved in metal or crystal gem. அதாவது ஸ்படிக மேருலாம் சொல்கிறாள், ஸ்படிக மேரு அப்புறமா அந்த மரகத மேருலாம் சொல்கிறா. ஸோ அந்த crystal gem and so on, and worn on the body are pendants, rings, or amulets. These are necessarily small in சின்னதாக இருக்கணும், small in size, and do not admit ritualistic worship. அதுக்கெல்லாம் ritualistic worship கிடையாது. They are therefore not consecrated in any manner. This group is called Dharanya Yoga. Its efficiency consists in is being touched by the given by the holy man. யாரோ சாமியார் கொடுத்தா ஆர் வந்து பெரிய உபாசகா கொடுத்தானே அது அவ்வளோதான். பட் அது வந்து அது பர்மனெண்ட்டாகவே பவர் இருக்குன்னு சொல்ல முடியாது. இல்லை அதுக்கு வந்து இதுவும் ஒர்ஷிப்பும் பண்ண முடியாது. மோதிரத்தை போட்டுக்க பெண்டன்ட்டில் போட்டுக்கலாம் சொல்கிறாள், பாபா கொடுத்தார், புட்டபர்த்தி சாய்பாபா கொடுத்தாருன்னா அது அவ்வளோதான். அதுக்கு திருப்பி நம்ம வேறு எதுவும் பண்ண முடியாது. அதில் அது அப்படியே வச்சு பூஜை பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஸ்ரீசக்கரா பற்றி பண்ணும்போது நிறைய விஷயங்கள் தெரிய வருது. இதில் வந்து இப்போ பெருசாக வாங்கி வச்சுன்னு பிரயோஜனம் கிடையாது. ஏந்து நான் அது கூட சொல்கிறேன், நிறைய அன்றைக்கி அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தா டிவி போட்டால் யூ கேன் கீப் இட் இந்த கார் அப்படின்றான். காரில் வைக்கிறதுக்கு டேஷ்போர்டில் வைக்கிறதுக்கு வாங்கிக்கிறேன். இந்த கிறிஸ்டல் வச்சுட்டா போது ஊதுவத்தி காமிச்சா அதெல்லாம் பத்தாது. ஏனே ஸ்ரீசக்கரா அதுக்கு தனி எத்தனை யோகி 64 கோடி யோகினிகள் ஒரு லேயரில் இருக்கா, ஒரு ஆவரணத்தில் இருக்கா, 576 கோடி பேர் இருக்கா. அவளுக்கு பூஜை இல்லாமல் காசு முன்னாடி வைப்பாள். அது அபத்தம். அது ஸோ அதையெல்லாம் நம்பாதவங்கதெல்லாம் ஊதி காமிச்சா மட்டும் பத்தாது. அவளுடைய நாமங்களாக சொல்லணும். அதனால தான் நான் முட்டிக்கிறேன் சகசிராட்ச வித்யா படிங்கொண்டு. சகசிராட்ச வித்யாவில் 1000 எழுத்துக்கள். அதுதான் கட்கமால அர்ச்சனையாக பின்னாடி மாறுறது. சகசிராட்ச வித்யா 5 நிமிஷத்தில் மனப்பாடமாக சொல்லிடலாம். அது ப்ராக்டிஸ் பண்ணால் இட் வில் பி நம்ம மனநமாயிடும் முடியாது. பெரிய லலிதா சதனாம் கூட சொல்ல வேண்டாம், அதை சொல்லிட்டு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன ஸ்ரீசக்கரத்தில் உள்ள தேவதைகள் எல்லாம் அதில் வந்துடுறது. சரி, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ரீயந்திரம், ஸ்ரீசக்கரா, மகாம் எல்லாம் வாங்கும்போது மை ஹம்பிள் அட்வைஸ் பீப்புள், அன்லஸ் அதர்வைஸ் யூ நோ அபவுட் இட், ஓரளவுக்கு தெரிஞ்சால் தான் வாங்கணும். அதெல்லாம் பித்தளை எல்லாம் வாங்கக்கூடாது. பஞ்சலோகத்தை வாங்கிக்கலாம், நம்ம வெள்ளியில் எல்லாம் பண்ணிக்கலாம். இது ஸ்ரீசக்கரத்தை இல்லைன்னா மேரு எல்லாம்னா பஞ்சலோகத்தை வாங்கணும். அதை விஷயம் தெரிஞ்சால் வாங்கி கோணத்தெல்லாம் எண்ணணும். இதெல்லாம் ஃப்ளாட்டாக பாட்டம் போர்ஷன் ஃப்ளாட்டாக இருக்கணும் அவசியம் இல்லை. தேங்காவுடைய இதுவாட்டம் அது தேங்காய் திரும்பிட்டு இந்த கொட்டாங்குச்சி ஆட்டம் உள்பக்கத்தில் அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அப் டு அந்த தாமரை எழுதிய வரைக்கும் குறைஞ்சிருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் அந்த கோணங்களை இது பண்ணிக்கூடாது. தாமரை எழுதிய வரைக்கும் காமிக்கிறது வந்து அந்த ஹைட்டை காமிக்கிறதுக்காக காமிக்கிறாது. அதனால் தப்பு இல்லாது. ஸோ இருந்தாலும் மை ஹம்பிள் அட்வைஸ் இஸ் கோ ஃபார் ஸ்ரீசக்கரா இட் செல்ஃப் இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஃபார் மகாமேரு என்றால் மேரு தூக்கி வைக்கணும். எங்கேயா டக்குன்னு கீழே போட்டுட்டேன்னா ஒரு கோணம் ட்ரில்ட் ஆகிட்டுனா கூட நமக்கு கஷ்டம், மனசு கஷ்டமாயிடும். அதனால் பிரச்சனைகள் வரக்கூடாது. அதில் ஸ்ரீசக்கரத்தில் கோடு வந்தாலே பிரச்சனை வந்துடுறதுன்னு சொல்லியிருக்கு. ஸ்ரீசக்கரத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ இவள் அதை நம்ம வச்சுட்டு போனால் நல்லா படித்து செய்கிறேன்னு சொல்லிட்டு அம்மாக்காரி பூஜை பண்ணுவாங்க. பொண்ணுக்காரி வந்து செவையனா வச்சுட்டு அந்த ஒயர் மெஷை வச்சு அப்படி கிழிச்சிட்டான்னா அவுட்டு. பேத்தியம் பிடிச்ச வாழலாம் இருக்கா நிறைய பேர். அது மாதிரிலாம் பரமாச்சியார் ரிப்போர்ட்லாம் வந்திருக்கு. ஸோ அதனால் எல்லாத்தையும் வச்சுட்டா பத்தாது. அதை வந்து பழிச்சுட்டு இருக்கணும். அது பூஜை பண்ண நிறுத்தியபடி அதுக்கு நெய்வேத்தியம் பண்ணணும். வெறும் வந்து டிஸ்பிளே ஆர்ட்டுக்கு எல்லாட்டும் வச்சு அதெல்லாம் வச்சுக்க முடியாது. பொம்மைகள் வாங்கி வச்சுக்கலாம், அதெல்லாம் வேறு விக்கிரகங்கள்லாம் வச்சு டிஸ்பிளேயாக வச்சுக்கலாம், தியானம் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். பட் இதெல்லாம் யந்திரங்கள் வந்து இட்ஸ் மோர் பவர்ஃபுல் தேன் தி பிம்பம். ஸோ ஆகையினால் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணி பண்ணுங்க. ஒன்ஸ் இட் இஸ் கிவன், அது குழந்தை கொண்டு போட்டு வருதுன்னா அது ஒன்றும் பாவத்தல் விஷயம். அது நம்ம இது மாதிரி அவளை இன்வைட் பண்ணவும் வேண்டாம், அது திருப்பி தூக்கி போடவும் வேண்டாம். ஸோ அதனால் ஒரு தடவைக்கு 2 செக் பண்ணி செய்யுங்க. விஷயம் தெரிஞ்சவளை போய் எடுத்து வாங்குங்க. தப்பான இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி அவராட்டம் பண்ணி மாட்டிக்கூடாது கஷ்டத்தில். அப்புறம் இந்த அழகாலாம் கொடுத்துட்டார், ரிட்டர்ன் பண்ணிட்டார். உன்னை பணம் வந்த பாக்கி இல்லை, அது பார்க்கணும், கேட்கணும் என்ன வந்ததா இல்லையாண்டு. எனக்கு ஸ்பெண்ட் படி 85,000 rupees ஆன் தட்டு இது. அதனால்
தெரியாமல் போய் மாட்டிக்கோங்க இந்த சப்ஜெக்டில். அதே மாதிரி ஸ்ரீவித்யா கோர்சஸ் யூ கேன் லேர்ன், அவ்வளோதான். அதனால் வந்து நான் ஒரு கிரேட் பாஸ் பண்ணிட்டேன், 2வது கிரேட் பாஸ் பண்ணால் அம்பாள் வந்து அப்படியே அனுகிரகம் பண்ண போகிறதில்ல. அதெல்லாம் வந்து ஜஸ்ட் கெய்னிங் ஆஃப் நாலேஜ் தான் அது. பட் ஜபம், பூஜை இதெல்லாம் அந்த இண்டிவிஜுவல் ஹஸ் டு டூ. இதை சொல்லி இந்த வீடியோவை நிறைய செய்கிறேன். தயவு செய்து மந்திர ஜபங்கள்லாம் பண்ணுங்க. பண்ணி தான் கொஞ்சம் நம்ம வந்து நம்மளுடைய பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். தவிர அட்டெண்டிங் த கோர்சஸ் அண்ட் ஆல் தட் வில் நாட் பிரிங் யூ எனி பெனிஃபிட். நோ, அவ்வளோதான். நம்ம இதில் படிக்கிற காலேஜில் படிக்கிறோமே ஒரு சப்ஜெக்ட்டு, அந்த மாதிரி தான் அதெல்லாம். பட் உட்காந்து பண்ணுறது, அந்தந்த அபியாசங்கள் பண்ணுறதுன்னா அந்த சாதகம் தான் பண்ணோம். பொம்பளையோ ஆம்பளையோ அவள் தான் பண்ணி ஆகணும். அதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன்.